சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். பர்னபாவும் சவுலும் சபையாரால் அனுப்பப்பட்டனர். அவர்கள் தாங்களாகவே போகவில்லை. கைகளை அவர்கள் மீது மூப்பர்கள் வைத்து, நீங்கள் எங்கள் சார்பாக போகிறீர்கள், நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம், ஜெபத்தாலும் ஐக்கியத்தாலும் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் என்றார்கள். கைகளை வைப்பது ஒரு சடங்கு அல்ல. கைகளில் எதுவும் இல்லை. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கைகுலுக்கி வாழ்த்து தெரிவிக்கும்போது நாம் நல்ல நண்பர்கள் என்பதை காட்டுகின்றோம். நமது ஆவிக்குரிய சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் அடையாளத்தையும் காட்டுவதற்காக உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கும் சபையின் சார்பாக நாம் கைகளை குலுக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை என்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிவிக்கின்றோம். நாம் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கொல்லப்பட்டுள்ளோம். எனவே நாம் அவருக்கு சமமான முக்கியமானவர்கள் மற்றும் விலையேற பெற்றவர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18லிருந்து 21வது வசனம் வரை கிறிஸ்துவின் சரீரத்தின் இரகசியத்தை பற்றி வாசிக்கின்றோம். மனித சரீரத்துக்கு ஒவ்வொரு சிறிய அவயமும் சுரப்பியும் அவசியமாகும். தலை கூட காலிடம் சொல்ல முடியாது, நீ எனக்கு தேவையில்லை என்று. தேவன் நம்மை இவ்வாறு படைத்துள்ளார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பார்வையில் சமமாக அவசியமானவர்கள் மற்றும் சம பயனுள்ளவர்கள். கைகளை வைப்பதை ஒரு விழாவாக கைக்கொள்ளாமல் சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் மற்றும் கைகளை வைப்பது ஆகியவை ஒன்றாக செல்கின்றது. நாம் உண்மையில் தேவ கட்டளையை பின்பற்றினால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஞானஸ்தானத்தில் கீழ்ப்படிந்தவர்களுக்காக கைகளை நீட்டி ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் ஆவிக்குரிய இருள் சூழ்ந்திருக்கிறது மற்றும் பலர் இந்த தெய்வீக உண்மைகளை புறக்கணிக்கிறார்கள்.